ஹலோ மக்களே, உங்க தாரிக் ஆரிஃபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் மலையாளம் இல்லை, இப்போ எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக கமெண்ட்ல வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க. മുന്നേ வந்து വീഡിയോ പോയിട്ടിരുന്നീங்க തമിഴ് മലയാളം വീഡിയോസ് ഞാൻ എന്താ വീഡിയോ ചെയ്യാത്തെ കുറെ നാളായല്ലോ നിങ്ങൾ തമിഴ് മലയാളം വിട്ടോ അല്ലേ? കുറെ ആൾക്കാർ മെസ്സേജ് അയച്ചു പേഴ്സണലി ട്ടോ. வந்து இன்ஸ்டாகிராம்ல கூப்பிடுறாங்க, நிறைய மெசேஜ் பண்றாங்க. சோ ஃபுல் வீடியோ ரெடி வந்து தமிழ் மலையாളം பேசுங்க. ഇതുപോലെ റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ വെച്ചിട്ടും ഒരാൾ ചോദിച്ചു, നിങ്ങൾ എന്താ വീഡിയോ ഒക്കെ നിർത്തിയോ തമിഴ് മലയാളം? ഓർമ്മയില്ലേ? ഒരാൾ ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. സോ ഞങ്ങൾ ഇപ്പൊ വീഡിയോ കണ്ടിന്യൂ ചെയ്യാൻ പോവാണ് തമിഴ് ആൻഡ് മലയാളം അല്ലേ? ஆமா. சோ கண்டினியூவா வந்து அப்படியே லைஃப் லாங்கா போலாமா இல்ல லைஃப் லாங் கண்டிப்பா போகணும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுல் vlogல நீங்க வந்து தமிழும் மலையாளமும் வந்து மிக்ஸ் பண்ணி பேசுங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் கேக்குறாங்க. എന്റെ കുറെ ഫ്രണ്ട്സ് ഒക്കെ അങ്ങനെ തന്നെ പറയാറുണ്ട്. എപ്പോഴും വീഡിയോ എടുത്തിട്ട് ഒന്നും മനസ്സിലാവുന്നില്ല, നീ എന്തൊക്കെയോ തമിഴ് പറയുന്നുണ്ട്. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழன்ஸ் இருக்காங்க அண்ட் மலையாளிஸ் இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க வந்து சில ஆளுக்கு வந்து தமிழ் தெரியும், சில ஆளுக்கு வந்து மலையாளம் தெரியும். சரிங்களா? மலையாளம் அறியுന്ന ആൾക്കാർക്ക് ഓൾവേസ് தமிழ் தெரியும் ஆக்சுவலா. ஸோ அதில் வந்து நம்ம தமிழையும் மலையாளத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி இனி வரக்கூடிய எல்லா பிளாக்லயும் வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம், பேசி போடுவோம். அப்படிதானே? ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சுப்பா, சரியா? ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஷார்ஜா டு துபாய் போயிருந்தோம். என்ன? ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், எனக்கும் ஆரிஃபாக்கும். சரிங்களா? ஆரிஃபா எனக்கு பண்ணாங்க, நான் ஆரிஃபாக்கு பண்ணேன். சரியா? ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறோம். என்ன ஆரிஃபா? ஏன்னா எல்லாமே நீங்கள் தான் ஆக்சுவலாக உங்களுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டுறது வந்து எங்களுக்கு ஹாப்பி தான். என்ன ஆரிஃபா? ஸோ காட்டிடலாமா? ஸோ ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் கிடையாது, வாங்கினால ஒரு சின்ன ஹாப்பி. அந்த ஹாப்பியை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். என்ன ஆரிஃபா? ஃபர்ஸ்ட் நான் வாங்கிச்சது என்னன்னு அறியோ? வாங்கிச்சது இங்க பாருங்க, இது வந்து இப்போ உள்ள துபாயில பாத்தீங்கன்னா, டோட்டல் யூஏல பாத்தீங்கன்னா வந்து ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு, பயங்கர ஹீட் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால வந்து வெளியே போகும்போதெல்லாம் வந்து பயங்கர ஹீட்ல வந்து அது வேத்து ஊத்தி அப்படியே ஆரிஃபா கேர் ஆகாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு ஃபேன் வாங்கணும். இதோட பிரைஸ் கேர் ஆகுதோ இல்லையோ இவருக்கும் கேர் ஆகுது. எனக்கு கேர் ஆகுது, பட் எனக்கு ஃபேன்லாம் தேவையில்லை. ஆரிஃபா எனக்கு கட்சி போதும் க்ளீன் பண்றதுக்கு. பட் நீங்க தான் അല്ല ഗൈസ്, ഭയങ്കര ഹീറ്റാണ്. സത്യം പറയുകയാണെങ്കിൽ നമ്മൾ ടാക്സി വാക്ക് ചെയ്തിട്ടൊക്കെ നിറയെ സ്ഥലത്തോട്ട് നമ്മൾ പോകണത് അല്ലേ? ഇപ്പൊ ഞങ്ങളുടെ വർക്കൊക്കെ വന്നിട്ട് PRO വർക്കാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത്. അപ്പൊ ഞങ്ങൾ പോകുന്നത് ഓൾമോസ്റ്റ് വാക്ക് ചെയ്തിട്ടാണ് പോകുന്നത്. ഇവിടെ ടാക്സിയുടെ ഫെയർ ഒക്കെ ഒരുപാട് കൂടുതലാണ്. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെ കമ്പയർ ചെയ്ത് നോക്കുമ്പോൾ നമ്മൾ ഒരു വർക്കിന്റെ പ്രോഫിറ്റ് ലോസ് ഇതൊക്കെ കാൽക്കുലേഷൻ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ ഓൾവേസ് നമ്മളുടെ ഹാർഡ് വർക്ക് എന്ന് പറയുകയാണെങ്കിൽ നമ്മൾ അവിടെ ഇപ്പൊ ഞങ്ങളുടെയൊക്കെ വീടിന്റെ അടുത്താണ് ഈ തശീല്, തക്ബീർ, അങ്ങനെ എല്ലാ അമർ സെന്റർ ഇതൊക്കെ. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെ നോക്കുമ്പോൾ ഞങ്ങൾ പോകുമ്പോൾ നിയർ ബൈ ഏതാന്ന് വെച്ചാൽ അവിടത്തേക്കൊക്കെ ഞങ്ങൾ നടന്നിട്ടാണ് പോവല്. അപ്പൊ നടന്നിട്ട് പോകുമ്പോൾ ഭയങ്കര ചൂടെന്ന് വെച്ചാൽ കത്തി നിൽക്കുന്ന ചൂട്. നമ്മൾ ഡ്രസ്സ് ഫുൾ ടോട്ടലി നമ്മൾ സ്വെറ്റ് ചെയ്ത് നമുക്ക് എന്താ പറയാ അത്രയ്ക്കും ടയർഡൊക്കെ ആവും. ചില സമയത്ത് ഞാൻ രാവിലെ ഒക്കെ പോയി കഴിഞ്ഞാൽ வெளியே போனாலே வந்து வேர்த்து ஊத்திடும். வேர்த்து ஊத்தும்போது வந்து பாடி ஆட்டோமேட்டிக்கா வந்து டயர்ட் ஆயிரும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் போயிடும் மோஸ்ட்லி. ஸோ அதான் வந்து யுஏயோட ஹீட், துபாயோட ஹீட் தான். இந்த ஃபேனை வந்து ഈ ഫാനിന് 15 ദിർഹംസ് ആണ് മക്കളെ. இதோட பிரைஸ் வந்து 15 திரஹம்ஸ். சரிங்களா? ஸோ நல்ல ஃபேனு. இது வந்து நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம், கேபிள் இல்லாம இருக்குது. 15 திரஹம்ஸ் அந்த ஃபேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆரிஃபாக்கு. நல்ல யூஸ் ആണ് സത്യം പറയുകയാണെങ്കിൽ. அடுத்து காட்டலாமா மக்களே? அடுத்து பாத்தீங்கன்னா ஆரிஃபா ஜி காட்டுங்க. எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆரிஃபா வாங்கி கொடுத்தாங்க. ഇത് ഞാൻ തന്നെ പറയുക, ആള് ഫോണിൽ സംസാരിച്ചുകൊണ്ട് ഇരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു, സോ ഞാൻ പർച്ചേസ് ചെയ്തു. ഓക്കെ. അല്ലെങ്കിൽ ഇവര് ഒരിക്കലും പോയിട്ട് ഡ്രസ്സ് എടുക്കുകയൊന്നും ചെയ്യില്ല. ഞാൻ തന്നെ പോയി ഡ്രസ്സ് പർച്ചേസ് ചെയ്തതുകൊണ്ട് ഇവര് പോയി കടയിൽ പോയിട്ട് ഡ്രസ്സ് എടുക്കാവോ, ഒരു പാന്റും ഒരു ടീഷർട്ടും ഒക്കെ ഇട്ടിട്ട് അഡ്ജസ്റ്റ്മെന്റ്, ടോട്ടൽ അഡ്ജസ്റ്റ്മെന്റ് ആയിരുന്നു. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆரிஃபா வாங்கி தராங்க. எனக்கு மோஸ்ட்லி வாங்க பிடிக்காது, இதுக்கு வச்சு போய்க்கலாம் அந்த மாதிரி என்ன எனக்கு. ഞാൻ പറയാം എന്തിനാ അങ്ങനെ ജീവിക്കും. கேஸ் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குல்ல? உங்களுக்கு டிஷர்ட் பிடிச்சிருந்தா நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பிடிச்சிருக்குது பிடிக்கல சரியா, கமெண்ட் மறக்க வேண்டாம். சரியா? சரி, இது ஒண்ணு. சரிப்பா? ஓகே, இன்னொன்று காமிச்சிருங்க.
அடுத்தபடியா வந்து ஒரு மேட்சிங் ட்ரெஸ். இது வந்து பிராண்ட் சொல்றாங்க. என்னப்பா இது இது வந்து ஃபேஷன் நியூ ஸ்டைல்னு சொல்லிட்டு வந்து எஃப்எஸ். இது பிராண்டுன்னு சொல்றாங்க. நல்ல பிராண்ட் ஹை பிராண்ட் ஒன்றும் புரியல. இதான பிராண்ட். ஆமா இதான் பிராண்ட் கைஸ். இதான பிராண்ட். நானே கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பிராண்ட் பால்மேன். പക്ഷേ ഇത് வந்து ഒറിജിനൽ தெரியல. ஆமா അവര് പറയുന്നത് ഒറിജിനൽ ആണെന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. ஒரு பேண்ட் இதுக்கு மேட்சிங்கா வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பேண்ட். അതെ ரெண்டு வந்து ஒண்ணா போடுற மாதிரி. இதை வச்சு வந்து ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா? இதை போட்டு காமிச்சிடலாம். എനിക്ക് നല്ല ഇഷ്ടപ്പെട്ടു. എനിക്ക് ഈ കളർ ഓൾവേസ് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമുള്ള കളറാ. நான் இந்த மாதிரிலாம் வந்து மேட்சிங்கா ஒரே கலர்ல வந்து போட்டது கிடையாது சரியா? இப்ப ஆரிஃபா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க போட்டு சரி ஒய்ஃப் ஆசையா வந்து கண்டிப்பா அந்த மாதிரி உண்மையான புதுசா சரிங்களா? ஸோ அதை வந்து வளரதி வந்துடும் சொல்றீங்க. ஸோ இது வந்து ஆரிஃபா ஜி வந்து ഞാൻ വാങ്ങിച്ചത്. ஸோ இன்னும் தேங்க்ஸ். പിന്നെ മാത്രല്ല എപ്പോഴും ഞാൻ പുറത്ത് പോവച്ചാൽ എനിക്ക് നല്ല കളക്ഷൻസ്, അതായത് പുറത്ത് പോകുമ്പോ ഏതെങ്കിലും ഒരു തുണിക്കടയിൽ നല്ല ஆரிஃபா வந்து எப்படின்னா வந்து டோட்டலி ட்ரெஸ் வந்து கிரேஸ். கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ட்ரெஸ்ஸை பார்த்தா வச்சு ஓடிச்சிட்டேன். அபாயா ஐயோ அபாயா சூப்பரா இல்ல அந்த மாதிரி. அதுபோல ட்ரெஸ் வச்சுக்கோங்களேன். ഇത് இருக்கோ அது இருக்கோ அது இருக்கோ. ഡ്രസ് എനിക്ക് നല്ല ഇഷ്ടം. എപ്പോഴും ഞാൻ വീക്ക്ലി ഒക്കെ ഞാൻ പർച്ചേസ് ചെയ്യും ഡ്രസ് അല്ലേ. എല്ലാരും അയ്യോ ഇതൊക്കെ വന്ന് ചെലവ് cash. നമ്മളെ അവിടെ கிடையாது. ഇല്ല ഞാൻ ആഴ്ചയിൽ പോയി ഡ്രസ് എടുക്കും. അത് ഞാൻ ഓപ്പൺ ആയിട്ട് പറയാം എല്ലാവരോടും. അതിനൊക്കെ ഒരു പ്രശ്നമില്ല. ആരിഫ வந்து ഞാൻ ആഴ്ചയിൽ പോയി ഡ്രസ് എടുക്കും ഗൈസ്. അതെ ഞാൻ ഡ്രസ് എടുക്കും. അതെന്റെ ഒരു എന്താ പറയാ എനിക്കൊരു ഇഷ്ടപ്പെട്ട ഒരു എന്താ പറയാ ഒരു തൃപ്തിയാണ്. ഞാൻ പോയി ഒരു ജോഡി ഡ്രസ് എടുക്കാന്ന് വെച്ചാൽ എനിക്കൊരു ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. പിന്നെന്ന് വെച്ചാൽ അവിടെ നല്ല അതായത് വെറുതെ പോയി ഓടിച്ചൊന്നും എടുക്കൊന്നുമില്ല. இதான் கைஸ் அந்த ட்ரெஸ் ஆரிஃபாக்கு வாங்கினது. இது வந்து ஆரிஃபா இது மட்டும் கிடையாது ஆரிஃபா. கலர் இது வந்து நான் சூஸ் பண்ணது. இன்னைக்கு வந்து நான் சூஸ் பண்ணது. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்ல ஒரு பிரிண்டட் குவாலிட்டில நல்ல பியூர் காட்டன் தான். കോട്ടൺ ആണ്. കാരണം டிசைன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லா. அங்க பாருங்க പുറത്തിറങ്ങുമ്പോ ചൂട്. அதே போல வந்து கீழே இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன்ஸ் நல்ல ஒரு டிஃபரண்ட் ஸ்டைலா இருக்குது. ஐ லைக் இட். ஐ ஆல்சோ லைக் இட். ஸோ ஆரிஃபாட்ட வந்து இல்ல ட்ரெஸ் எப்போதும் ஆரிஃபா வந்து பிளாக்னு ஃபுல்லா അതെ அதான் தவிர இது கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 70 dirhams ஆக்சுவலா அது ஆஃபர் சொன்னாங்க. 70 dirhams குவாலிட்டி அடிபொலியா இருக்குது. நல்ல குவாலிட்டி பியூர் காட்டன் ആണ്. எனக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து என்னாச்சுன்னா 180 dirhams ஆச்சு. இந்த ஒரு டி-ஷர்ட் பிராண்டட் എന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. ஒரு டி-ஷர்ட் இந்த செட் இது ரெண்டும் சேர்த்து வந்து 180 dirhams ஆச்சு. 70 dirhams சரியா? அண்ட் இது வந்து 15 dirhams. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நாங்க வாங்குறது பர்ச்சேசிங். ஆனால் மோஸ்ட்லி வந்து எப்போதும் இந்த மாதிரி வந்து வாங்குறது கிடையாது. ஸோ எப்பமாச்சும் நான் மோஸ்ட்லி வந்து எப்போதும் வாங்க மாட்டேன். அது உண்மை தான் இருக்கும். எனக்கு எப்போதும் வாங்குறது கிடையாது. நானும் வாங்கிட்டோம்னா அதை வந்து லைஃபா யூஸ் பண்ணுவேன். அது என்னோட ஒரு ஹேபிட் ஆக்சுவலா. நான் வந்து எப்போதும் போகும்போது ஏன் பிடிச்சிக்கா வாங்கிடலாம் அப்படின்னு வாங்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. இதுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடணும். அதான் என்னுடையது. ஸோ ஆரிஃபா வந்து லேடிஸ் சொல்ல வேண்டாம். அவங்க லேடிஸ். ஸோ இதான் கேஸ் இன்னைக்கு வந்து நாங்க வாங்கின திங்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை இன்னும் நீங்க அங்க போங்க இங்க போங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இந்த பிளேஸ்க்கு போங்க எல்லாமே நீங்க வந்து சொல்லுங்க சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க துபாயை பத்தி நாங்க வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ துபாய் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஒரு கப்புள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எவ்ரிதிங் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நோட் பண்ணி நாங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போடுறோம். நதிஃபா തീർച്ചയായിട്ടും கரெக்ட் இல்ல? இந்த vlog முடிச்சிடலாமா? ஓகே மலை. தேங்க் யூ so much. ஓகே மக்களே. டாடா.